அன்பார்ந்த சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 8 கோடி தமிழர்களுடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதயசூரியனுமாக திகழ்ந்து நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் அருமை அண்ணன் கலைஞருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் போராளிகள் ஓய்வதில்லை என்ற தலைப்பிலே சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்துக்கெல்லாம் ஒரு இலக்கணமாக திகழ்கின்ற துறைமுகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் சேகர் பாபு அவர்களே, அவரை நினைத்ததை இங்கே எண்ணி முடித்து நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து தலைமை பொறுப்பேற்று இருக்கிற அருமை சகோதரர் மூர்த்தி MA, ML, MBA, MSc, MCom, PGDF ஆகிய பல்வேறு பட்டப்படிப்புகளை இங்கே படித்து திகழ்கின்ற அருமை சகோதரர் மூர்த்தி அவர்களே, இவ்வளோ படிச்சிருக்கிறார் சொல்லி தான் ஆகணும். நம்மகிட்ட இவ்வளோ அறிவாளிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது இல்லையா? எனக்கு முன்னால் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்புரை நிகழ்த்திருக்கிற எனது அருமை சகோதரர் திரையுலகத்தில் பல்வேறு பரிணாம வளர்ச்சிகளிலே இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞர் ப. விஜய் அவர்களே, தோழமை கட்சியான மக்கள் நீதி மையத்தினுடைய இளைஞருடைய செயலாளர் கவிஞர் சகோதரர் சிநேகன் அவர்களே, என்னுடைய நெஞ்சத்தில் ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டு காலமாக எனக்கு நெருக்கமாக இருக்கிற என்னுடைய அருமை சகோதரர்கள் சாமுவேல் அவர்களே, ராஜகோபால் அவர்களே, நாகராஜ் அவர்களே, டாக்டர் AP பூர்ணிமா அவர்களே, மோகன், சாந்தகுமாரி, ரமேஷ் என்கிற நீலகண்டன், பாலமுருகன், நாகவள்ளி, கிருஷ்ணமூர்த்தி ஆயிரம் போன்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற பொறுப்பாளர்களே, வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நிறைவாக நன்றி சொல்ல இருக்கிற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் பிரகாஷ் குமார் அவர்களே, இந்த பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிற 300க்கும் மேற்பட்டிருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளே, அன்பர்களே, நண்பர்களே, திரளாக கூடியிருக்கிற தாய்மார்களே, இளைஞரையை சேர்ந்த தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். எனக்கு நல்லா உடல்நலம் நன்றாக இருந்த பொழுது பேச வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்த காலத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல்கிட்ட சொன்னேன், ஒரு கூட்டம் எடுத்துக்கொண்டு போட ஏன் என்னன்னு. போடலை. ஆனால் உங்களுடைய மாவட்ட செயலர் திரும்ப திரும்ப இந்த துறைமுகம், குளத்தூர், பெரம்பூர்னு அங்கேயே வச்சுக்கினார். என்ன இப்போ கூட புறப்பட்டேன், 1.25 மணி நேரம் ஆச்சுங்க வந்து சேர்றதுக்கு, அவ்வளோ டிராஃபிக். நான் கூட மாலையில் மாவட்ட கழக செயலகத்தில் எப்படி பக்குவமாக சொல்லி இன்னொரு நாளைக்கு வரலான்னு சொல்லலான்னு நினச்சேன். ஏன்னா என்னுடைய உடல் எப்படி சூழ்நிலை கூட மாத்திரை போட்டு தான் வந்திருக்கிறேன். சளி தொல்லை. ஆனாலும் தலைவருடைய நினைவு நாளில் நான் பேசினா அந்த உடம்பு இருந்து தான் பிரயோஜனம், என்ன தான் பிரயோஜனம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் மீது நான் வைத்திருக்கிற பக்தி, அவர் மேலே நான் வைத்திருக்கிற பக்தி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு ஆட்சியை தந்து இன்றைக்கு கழகத் தலைவராக இருக்கிற
அருமையண்ணனுக்கு பல பெருமை இருந்தாலும் கூட அவருடைய தம்பியாக இருக்கிற எனக்கும் சேகர்பாபுக்கும் கொஞ்சம் பெருமை உண்டு. என்ன பெருமை தெரியுமா? இன்றைக்கு உலகத்திலே இருப்பவர்களெல்லாம் சென்னைக்கு வந்தால் ஒரு பார்க்கிற இடமாக, பக்தி பரவசத்தோடு வணங்குகிற இடமாக இருக்கிறது தலைவர் கலைஞருடைய நினைவிடம். அந்த நினைவிடத்தை கட்டுகின்ற வாய்ப்பை கழகத் தலைவர் எனக்கு தந்தது வாழ்க்கையிலே எனக்கு கிடைத்த பேரு. ஆனால் காலம் உள்ளவரை, கடல் நீர் உள்ளவரை, காற்றுள்ளவரை அதை பக்குவமாக பேணி பாதுகாத்து இன்றைக்கும் புத்தம் புதியதாக இருக்கு என்று சொன்னால் உங்களுடைய மாவட்ட கழக சேகர்பாபுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு. ஆனால் தலைவரின் சார்பாக 2 பேருக்கு அப்படி ஒரு பெருமை. அப்படிப்பட்ட அவரால் எங்களுக்கு பெருமை கிடைத்திருக்கு சொன்னால் அவருடைய நினைவு நாள் பேசாமல் இருக்க முடியுமா? இங்கே இருக்கிற கழக நண்பர்களும் சேகர்பாபும் ரூம் போட்டு சிந்திப்பாங்க போலகுது இந்த இன்விடேஷன்லாம் அடிக்கிறதுக்கு. நான் திருவண்ணாமலை தெரியாது யாராக இருக்க முடியுமா? பல பேர் திருவண்ணாமலைக்காரர் கூட இருப்பாங்க இங்கே. ஏன்னா ஆன்மீகத்துக்கு உச்சம் 2 இடம். வைஷ்ணவராக இருந்தால் ஆன்மீகத்துக்கு உச்சம் திருப்பதின்னுவாங்க வைஷ்ணவர்கள். யார்? நாமம் போட்டவங்க. கோவிந்த 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 கோவிந்தான்ற நாமம் போட்டவர்கள் எதை உச்சம்னாங்க? திருப்பதி சொல்லுவாங்க. சைவத்துக்கு உச்சம் என்று சொன்னால் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாலும் இறைவா போற்றி என்று சொல்லுகிற திருவண்ணாமலை திருத்தலம் தான் சைவத்துக்கு உச்சம். அப்படிப்பட்ட ஊரில் இருந்து நான் வந்திருக்கிறேன். நான் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மாவட்ட கழக செயலாளராக சேகர்பாபு அளவுக்கு இல்லைன்னா கூட கொஞ்சம் குறைச்சி நம்ம மாவட்ட செயலராக இருக்கிறோம். ஆனால் இது போன்ற அழைப்பு அடிக்கிறதுக்கு நான்லாம் சிந்திக்கிறது இல்லை. எங்கள் அலுவலகத்தில் இருக்கிற பார்த்து ஒரு நினைவு நாள் ஒரு போஸ்டர் விட்டு ஒரு அழைப்பு இது அடிக்கணும், பேச்சாளர் வச்சு கூட்டம் போடணும். இந்த அழைப்பதை பார்க்கிற பொழுதே நேற்று தினம் தான் கொடுத்தார். என்ன உடம்பு சரி நேரம் போய் பேசிதாம்மா ஆகணும். இந்த அழைப்பெழுதுக்காக மட்டும் அவ்வளோ ஒரு அற்புதமான அழைப்பு. தலைப்பு பார்த்தால் போராளி ஓய்வதில் என்று 10 நிகழ்ச்சி நடத்துகிறார். இயக்கத்திலே தலைவர் மீது பற்றுள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள், பக்தி உள்ளவர்கள் அவர் மீது நீக்கமர அன்பு செலுத்திக் கொண்டிருப்பவர்களை கண்டுபிடிச்சு 10 நிகழ்ச்சி நடத்துகிறார். அதில் ஒரு நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்பு கொடுத்து வந்திருக்கிறார். தலைப்பு போடுறார் பாருங்க, சமத்துவம் செய்த தமிழ் தலைவர். சமத்துவம் செய்த தமிழ் தலைவர். ஏற்றத்தாழ்வு கிடையாது. இவன் பெரியவன், இவன் சின்னவன், இவன் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் பணக்காரன் ஏழை என்று எந்த தாழ்வும் இல்லாமல் அனைவரும் சமத்துவம் என்பதை தலைவர் கலைஞரால் தான் தமிழ்நாட்டுக்கு புகழ் சேர்ந்தது. அவர் தான் சமத்துவம் என்ற ஆணையே போட்டவர். ஏன்னா அப்படிப்பட்ட தலைப்பு இது. ஏன் நான் சொல்கிறேன்னா 2 கவிஞர் வந்திருக்கிறாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் ஆனதிலிருந்து அவருடைய மாவட்டத்தில் இந்த அழைப்பெழுதல் இன்விடேஷன் அதெல்லாம் 2 கவிஞருங்க வாங்கி பார்த்தீங்கன்னா அதையே ஒரு கவிதையாக வடிச்சிருவீங்க. அப்படி இருக்கும் தலைப்புகள். அப்படிப்பட்ட தலைப்பு தான் இந்த சமத்துவம் செய்த தமிழ் தலைவர். நம்ம கேட்கறதுக்கு எளிமையாக இருக்கும். சமுதாயத்தில் சமத்துவம் செய்வது என்பது அது சாதாரணமாக அல்ல. கல்வி, அந்த கல்வி என்பது எட்டாக்கனியாக நமக்கெல்லாம் இருந்தது. நான் உட்பட நமக்கு எட்டாக்கனி கல்வி. ஒரு காலத்தில் உயர்ந்த ஜாதி என்று சொல்லுவவர்கள் தான் கல்வியை பேண முடியும், படிக்க முடியும், அதன் மூலமாக பலன் பெற முடியும். நம்மளாம் முடியாது. அப்படிப்பட்ட கல்வியை 2 பேர் பரப்புனாங்க. ஒன்று பெருந்தலைவர் காமராஜர் ஆரம்ப கல்வி. ஒன்றும் இல்லை, நான் திருவண்ணாமலைக்காரன். எங்கள் ஊரில் கல்லூரி இல்லை, காலேஜ் இல்லை. அது கலைக்கல்லூரியாக இருக்கலாம், பொறியியல் கல்லூரியாக இருக்கலாம், மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம். நாங்கள் கல்லூரியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இல்லை கல்லூரி காம்பவுண்டை பார்க்கணும்னாலும் ஒன்று நாங்கள் சிதம்பரத்துக்கு போகணும், சிதம்பரம் பல்கலைக்கழகம்.
இல்லை என்று சொன்னால் சென்னைக்கு தான் வரணும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த கல்வியை சமத்துவமாக்க வேண்டும், ஏழைகளுக்கும் இந்த கல்லூரி கிடைக்க வேண்டும், கல்வி கிடைக்க வேண்டும் என்று கலைஞர் முதலமைச்சர் ஆன பின்புதான் மாவட்ட தலைநகரெல்லாம் கல்லூரி, மாநகரெல்லாம் கல்லூரி, நகராட்சி எல்லாம் கல்லூரி. இது சமத்துவம். கல்லூரியில் சமத்துவம் கிடைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மூர்த்தி, நான் நகைச்சுவையாக்க படிக்கல, எஸ்எல்சியே எட்ட முடியாத நம்முடைய சமுதாயத்தில் இப்படி மூர்த்தி போன்றவர்கள் இவ்வளவு பட்டம் படித்திருக்கிறார் என்று சொன்னால் கலைஞர் எடுத்துக்கொண்ட முயற்சி சமத்துவ கல்லூரி, எல்லாம் கல்லூரி படிக்க வேண்டும் என்பதற்காக. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தார். படித்தவன் பட்டதாரியான அரசு வேலைக்கு போகணும். அரசு வேலை நமக்கெல்லாம் கிட்டியதா? இல்லையே. பிரிட்டிஷ்காரங்காலத்தில் நான் சொல்றேன், பிரிட்டிஷ்காரங்காலத்தில் கூட நமக்கு கிடைக்கல கல்வி, அரசு பணிகள் கிடைக்கல. நம்முடைய தாத்தா கட்சி, நாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் நம்முடைய தாய் கழகம் திராவிட கழகம். திராவிட கழகத்துக்கு தாய் கழகம் இது என்று சொன்னால் நீதி கட்சி. அந்த நீதி கட்சி காலத்தில் தான் சென்னையை சேர்ந்த சர்பிடி தியாகராஜரும் டி.எம். நாயரும் நடேசனார் என்ற இந்த மூர்த்திகள் எடுத்துக்கொண்ட பெரிய முயற்சி, அதன் மூலமாக திராவிட இயக்கத்தினுடைய நீதி கட்சியினுடைய ஆட்சி, அந்த நீதி கட்சி ஆட்சியில் பனங்கலரசர் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் நம் ஊரை சேர்ந்த முத்தை முதலியார் என்பவர் தான் இந்த இடஒதுக்கீடை கொண்டாந்தார். அது வரைக்கும் கிடையாது நமக்கு. நமக்குள்ள இன்னைக்கு ஜாதி சண்டை இருக்குது. நான் பெரிய ஜாதி, நீ சரி, எந்த ஜாதிக்கும் கிடையாது அன்னைக்கு. ஆனால் அன்றைக்கு அரசின் சார்பாக அன்றைக்கு இடஒதுக்கீடு என்ற பெருமையை கொண்டு வந்தது நீதி கட்சி. அந்த நீதி கட்சியினுடைய பாட்டன் கட்சி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பின்புதான் 1971 சட்டநாதன் கமிஷன் கமிஷனர் போடப்பட்டு அன்றைக்கு அரசு பணி என்று சொன்னால் அதில் நம்முடைய ஆதி திராவிட இனத்தை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எஸ்சி எஸ்டி என்ற அந்த பிரிவுக்கு 18% இடஒதுக்கீடு தந்தால்தான் அந்த இன மக்கள் அரசு பணிக்கு வர முடியும், எல்லாம் வர முடியாது. ஆக பின்தங்கிய வகுப்பு என்று சொல்லப்பட்ட பிசி பேக்வர்ட் கிளாஸ், அதற்கு 31% என்ற அடிப்படையில் சட்டநாதன் கமிஷனுக்கு பின்னால் அரசு பணிகளே நம் வீட்டு பிள்ளைகள் பணிக்கு போகணும் என்று சொன்ன முயற்சியினுடைய அடிப்படையின் தொடர் முயற்சி தான் அண்ணன் கலைஞர் முதலமைச்சராக இருப்பது. அதன் தொடர் முயற்சியாக ஆதி திராவிட இனத்தை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு 18%, மலைவாழ் மக்களுக்கு 1%, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 30%, இன்னும் சொல்ல போனால் மிக மிக பிற்படுத்தப்பட்ட வன்னியன மக்களை உட்பட அவர்களுக்கு 20% இன்றைக்கு கொடுத்த வரலாறு யாருக்கு என்று சொன்னால் அண்ணன் கலைஞருக்குத்தான் அந்த வரலாறும் சேரும். அதற்கு பின்னால் கலைஞர் அவர்கள் 5வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பொழுதுதான் உள்ளொதுக்கீடு தர வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு 3.5%, அறிஞர பெருமக்களுக்கு 3% கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த இன மக்களும் இன்றைக்கு அரசு பணிக்கு போகிறார் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது அருமையண்ணன் கலைஞர். எனவே ஒரு சமத்துவம், கல்வியில் சமத்துவம், அரசு வேலை வாய்ப்பில் சமத்துவம். இதோடு மட்டுமில்லை, பெரிய ஜமீன்தார்கள் உனக்கு எத்தனை ஏக்கரான்னு சொன்னா எனக்கு 100 ஏக்கரான்னு, உனக்கு எத்தனை ஏக்கரா? 50 ஏக்கர். கலைஞர் முதலமைச்சரான பொழுதுதான் 69 நில உச்சரவு என்கிற சட்டத்தை கொண்டு வந்து எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் நீ 5 ஏக்கராவுக்கு மேல நீ அனுபவிக்க கூடாது என்று 100 ஏக்கராவையும் நிலத்துக்கு சொந்தக்காரனுக்கு 5 ஏக்கராவை கொடுத்து விட்டு
மீதி இருக்கிற ஏக்கராக எல்லாம் ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்த சமத்துவ நாயன் தான் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன வீணர்கள் மத்தியில் அரசு பணியில, அதுவும் குறிப்பாக ஆசிரியர் பணியில பெண்கள் தான் 30% அரசு பணியில இருக்கும் என்று சொன்னவர் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, 96 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான், அது மேயராக இருக்கலாம், இன்றைக்கு இந்த சென்னை மாநகரத்துடைய மேயராக பிரியா ராஜன் இருக்கிறார் என்று சொன்னால் 96 அண்ணன் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான், அது மேயராக இருந்தாலும் சரி, அல்லது கவுன்சிலராக இருந்தாலும் சரி, நகராட்சி தலைவராக இருந்தாலும் சரி, நகரமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற 12,484 கிராம ஊராட்சியாக இருந்தாலும் சரி, ஆக உள்ளாட்சிகளில் முதலாக 33% பெண்கள் தான் பதவியிலே இருக்கின்ற சட்டம் கொண்டவர் அண்ணன் கலைஞர். அன்றைய ஒன்றிய அரசாங்கம் சட்டம் போடப்பட்டிருந்தாலும் அது தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படவில்லை. அண்ணன் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற பொழுதுதான் பெண்களும் நிகராக வேண்டும் என்று பதவியில சமத்துவம் செய்தவர் அண்ணன் கலைஞர். இதை வேணா ஒரு பெருமை என்ன தெரியுமா? ஆணும் பெண்ணும் 10 மாதம் தானே. ஒரு குழந்தையை வாரிசை பெற்றெடுப்போல் தாய், தாய்க்கு நிகரான உறவே கிடையாது. என்ன கேட்டா, கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரிந்த கடவுள் யார் என்று சொன்னால் தாய் தான் கண்ணுக்கு தெரிந்த கடவுள். இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு. அப்படிப்பட்ட தாய் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 10 மாதம் தானே. ஆனால் பெற்றெடுத்த உடனேயே ஆணுக்குத்தான் வாரிசு உரிமை என்று உண்டு, பெண்களுக்கு வாரிசு உரிமை இல்லை. பிறந்தால் யாரோ ஒரு இடத்திலே திருமணம் என்ற பெயரில் இந்த பெண்ணை நாம் அனுப்பிவிடுகிறோம். ஆக அந்த வாரிசு உரிமை இல்லை என்பதை மாற்றி, இந்தியாவில் எந்த தலைவருக்கும் தோணவில்லை, அண்ணன் கலைஞருக்கு தான் தோணுச்சு. 2ம் 10 மாதம் தான், இருக்கிற சொத்தை 2ஆ பீரியடா, பாதி என்று சொன்னவர் அண்ணன் கலைஞர், சட்டம் போட்டவர் கலைஞர். சமத்துவம், ஆணும் பெண்ணும் சமம் என்கிற சமத்துவம் அவரால் தான் பண்ண முடிந்தது. இது மட்டும் இல்லை, இதில் மாத்திரம் சமத்துவம் இருந்தால் போராது. மேடையில் அந்தந்த கட்சி தலைவர் பேசுவாங்க, நாம் அனைவரும் ஒன்று, ஒரே ஜாதி, ஆண் பெண் என்பது தான் ஜாதியோட மீது எந்த ஜாதியும் இல்லை பேசுவாங்க. ஆனால் அதை கூட நடைமுறைப்படுத்திய தலைவர் கலைஞர் எப்படி இருந்தான்னா, தமிழ்நாட்டில் என்ன சென்னைக்கு தெரியாது, கிராமத்தில் பிறந்த வளர்ந்து எங்களுக்கெல்லாம் தெரியும் ஜாதி சண்டை எப்படி இருக்கும் ஊர்லன்னு. இந்த தெருவுக்கு அந்த தெருவுக்கு போக மாட்டான், கேட்டால் அந்த தெருவில் தாழ்ந்த ஜாதி இருக்கிறது நான் போகவே மாட்டேன்னுவான். மேட்டுக்குடி நாங்கள் தான் இந்த வேணுவோம். இது கிராமத்தில். இப்படிப்பட்ட கிராமங்கள் நிறைந்த பகுதியில் கலைஞர் எடுத்த ஒரு முடிவு தான் தமிழ்நாட்டில் 240 இடங்களை கண்டறிந்து, இந்த கண்டறிந்த இடங்களில் 100 வீடுகளை கட்டி, உயர்ந்த ஜாதி அங்கே தான் இருக்கணும், தாழ்ந்த ஜாதி அங்கே தான் இருக்கணும், நடு ஜாதி அங்கே தான் இருக்கணும், ஏழை அங்கே தான் இருக்கணும் என்று பெயரில் பெரியார் சமத்துவபுரம் என்பதை கொண்டு வந்த ஒரு கலைஞர். அது எனக்கு என்ன பெருமை என்ன, அந்த சமத்துவபுரம் 244 சமத்துவபுரத்தில் நான் கலைஞருடைய தம்பியாக இருந்த காரணத்தினால் அவரிடத்திலே மனு போட்டு என் ஊரிலும் சமத்துவபுரத்தை நான் கண்டேன். இன்றைக்கும் அது அந்த இருக்கிற மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அரசியல் கட்சி தலைவர் நிறைய பேர் பேசுவாங்க வாயால் சமத்துவம்னு. அதுக்கு உதாரணமும் அண்ணன் கலைஞர் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதோடு மட்டுமல்ல, முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர், நான் முகசதிக்காக சொல்லலை, இன்னைக்கு என்னமா ரீல் விட்டுருக்கிறான்னுவேன். நான் ஏறத்தாழ 67 திராவிட முன்னேற்ற கழகம், 67 அண்ணா தலைமையில் திராவிட இயக்கம் ஆட்சி அமைத்த காலத்திலிருந்து நான் உற்று நோக்கி பார்க்கிறேன். ஏறத்தாழ 7 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக
மக்களால் வெற்றி பெற்று, கையால் எழுதிட்டு போனதில்லை, மக்களால் வெற்றி பெற்று 7 முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அண்ணன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக பொருளாளராக இருந்த அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சட்டமன்றத்தில் நான் பணியாற்றி இருக்கிறேன். அண்ணன் கலைஞரோடு பல முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராகவே பணியாற்றி இருக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எதிர்க்கட்சியில் இருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன். இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் நான் பணியாற்றி இருக்கிறேன். நிறைவாக மக்கள் விரும்பிய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அற்புதமான ஆட்சியை நடத்திய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அருமையண்ணன் தளபதியார் தலைமையிலும் அமைச்சராகவும் இருந்து நான் பணியாற்றியிருக்கிறேன். இத்தனை பேர் அமைச்சர் நான் பணியாற்றினாலும் கூட நான் சொன்னபார், எத்தனை மதங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்து மதத்திலே இருக்கிற 2 கூறுகள், ஒன்று வைணவம், மற்றொன்று சைவம். இந்த சைவத்தையும் வைணவத்தையும் மக்கள் மத்தியிலே கொண்டு பரப்புவதிலும், அந்த திருக்கோயிலுக்கு இருக்கிற சொத்துக்களை எவனாவது ஏமாற்றி இருந்தால் அந்த ஏமாத்தையெல்லாம் முறித்து விடுத்து அந்த கோயிலுக்குத்தான் நிலம் என்று சொன்னதிலே முதன்மையாக இருந்து பணியாற்றியது திராவிட மாடல் ஆட்சி. அதில் உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் சேகர் பாபு. தண்ணி வழி கொடுக்கணும். இப்போ தெரிஞ்சுட்டு இருப்பீங்க, உண்மையாக வேலுக்கு உடம்பு செல்றது உண்மைதாயா? அதில் திருக்கோயிலில் அறங்காவலர்கள் எல்லாம் ஆண்கள் தான் இருந்த காலத்தை மாற்றி, அது வைணவ கோயிலாக இருந்தாலும் சைவ கோயிலாக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் ஆண்கள் மட்டும் அறங்காவலராக இருந்து பலன் அல்ல என்று சொன்னால் பெண்கள் இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி ஒரு அறங்காவலர் பெண்ணையும் போட வேண்டும் சொன்னவர் கலைஞர். அவர் அப்படி என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அருமை தளபதியார் அவர்கள் சேகர் பாபை அழைத்து ஒரு திருக்கோயிலும் ஓதுவார் என்று ஒரு இருக்கிறார்களே, அந்த ஓதுவார்கள் ஆண்கள் மட்டும்தான் ஓதுவார்களா, பெண்கள் ஓத மாட்டார்களா? இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட ஓதுவதில் பெண்களுடைய குரல் இனிமையாக இருக்கும். அது கடவுளுக்கே பிடித்தாலும் பிடிக்கும். ஆனால் பெண்களை ஓதுவராக்க வேண்டும் என்று சொன்னது திராவிட மாடல் ஆட்சி. அதனுடைய தலைவர், அதை நிறைவேற்றியவர் நம்முடைய சேகர் பாபு. அதனால் தான் சொன்னேன், சமத்துவம் என்பது பல்வேறு வகையில் திராவிட இயக்க ஆட்சி காலத்தில் தான் பரிணாம வளர்ச்சி அடைந்தது. அதுதான் உண்மை. பெண்களுக்கு எல்லா இடத்திலும் சமம் தரணும். அதனால்தான் அவர் வழியிலே வந்த அருமையண்ணன் தளபதியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது திட்டங்கள், எத்தனை திட்டங்கள் போட்டிருந்தாலும் கூட இந்த பெண்களுக்காகத்தான் மொத்த திட்டத்தையும் போட்டார். இந்த பெண்களுக்காகத்தான் மொத்த திட்டையும் போட்டார். அது கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், கல்லூரியிலே படிக்கிற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், மகளிர் விடியல் பயணமாக இருக்கலாம், மகளிருக்கு பாதுகாப்பாக தோழி விடிகள் திட்டமாக இருக்கலாம். இப்படி எண்ணற்ற திட்டங்கள் திராவிட மாடல் அன்பு சகோதரியாக போடப்பட்டது. ஆக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக கலைஞர் ஆரம்பித்த சமத்துவம் என்பது கழக ஆட்சியிலே பல்வேறு வகையிலே அது பரிணாம வளர்ச்சி நடைபெற்றது. ஆனால்தான் அந்த நன்றி உணர்வோடு சமுதாயத்தை ஒரு சமத்துவ சமுதாயமாக உருவாக்கிய கலைஞருக்கு நினைவு நாள் போற்றுகின்ற அளவுக்கு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று மாவட்ட கழகமும் பகுதி கழகமும்
இன்றைக்கு சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோலாம் பேசுகிறாரு, இந்த கவர்மெண்ட்டை பற்றி ஒன்று பேச மாட்டேன்றாருன்னு உங்களுடைய ஏக்கம் எனக்கு புரிகிறது. ஒரு காலத்தில் சட்டமன்றத்தில் நாங்கள் என்ன பேசணும்னு சொன்ன காலம் என்பது மாறிடுச்சு. இப்போ கேட்டால் லைவ் நாங்கள் நேராக பார்த்துட்டு சட்டசபை விட்டு நேற்று 5:02 நேற்று சட்டசபை விட்டுட்டு நான் வெளியே வரும்போது 5:02 மாலை காலை 8:30 மணிக்கு போனேன். சட்டசபை நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது 5:02 ஐஜிஆர்சி தாண்டினேன். நான் என்னென்னலாம் சட்டசபையில் நேற்று பேசணும்னோ அதெல்லாம் நம்ம ஆளுங்க கட் பண்ணி அழகாக ரீலில் போட்டான், வாட்ஸ்அப்பில் போட்டான், ஃபேஸ்புக்கில் போட்டான், இன்ஸ்டாகிராமில் போட்டான். நான் நினச்சேன் இப்போ சட்டத்தை போட்டு வெளியே வரோம், எப்படி இவனுக்கு தெரியுதுன்னா வண்டியில் வந்து சொன்னார் ஒரு நண்பர், நம்ம சட்டமன்ற உறுப்பினர், அண்ணா எல்லாம் லைவில் போயின்னு இருக்குது, நம்மளால் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டது போட்டபடியே இருக்கிறான்னா. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, நான் என்ன சொல்கிறது? பானை சோறுக்கு பருக்கு சோறு பதம் என்று சொன்னதை போல இந்த ஆட்சியாளர்கள் வந்ததுன்னு சொன்னாங்க, வந்ததே இல்லை, வர்றதுக்கு முன்னால் சொன்னாங்க குழந்தைகளெல்லாம் பிறந்தால் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம்னாங்க. நான் அவட கூட்டி பார்த்தேன், எவ்வளவு குழந்தைகள் ஒரு ஆண்டுக்கு சராசரி பிறக்கிறது என்று கூட்டி பார்த்து விட்டு இது எப்படி சாத்தியக்கூறு இல்லையே, எப்படி தேர்தல் அறிக்கையில் இவர்கள் சொல்லுகிறார் என்று நான் யோசித்து பார்த்தேன். அதை நம்பி பல தாய்மார்கள் 6 மாதம் தான் நம்ம இப்போ கர்ப்பிணியாக இருக்கிறோம், எலெக்ஷன் முடியும் போது அதிகமாக நம்முடைய குழந்தை பிறந்துடும், தங்க மோதிரம் போட்டுருவார் எப்படியும் அப்படின்னு நம்பி அங்கே போய் விசில் அடிச்சுட்டு வந்து இப்போ குழந்தைய வரதை பார்த்துட்டு பார்க்குது. என்ன பார்க்குதுன்னா, இப்போ இனிமேல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மட்டும்தான் போடுவாங்களாமே. தமிழ்நாட்டில் இன்றைக்கு குழந்தைகள் பிறப்பு என்பது பாதுகாப்பாக அந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு மருத்துவமனையிலும் பிறக்குது குழந்தைகள், தனியார் மருத்துவமனையிலும் பிறப்பதற்கு அரசாங்கம் தான் அனுமதித்திருக்கிறது. அரசாங்கம் தான் அனுமதித்திருக்கிறது. தனியார் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தாலும் அரசு மருத்துவமனையில் 18,000 ரூபாய் பணம் தருகிறார் என்று சொன்னால் தனியார் மருத்துவமனையில் 18,000 உண்டு. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த அரசு சொல்கிறது, அரசாங்க மருத்துவமனையில் குழந்தை பிறந்தால் செப்டம்பர் மாதம் முதல் தங்கம் மோதிரம். நான் சேகர் பாபுலாம் நீ திட்டத்து போகிறதுக்கு முன்னாலேயே தலைவர் கலைஞர் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், தளபதி பிறந்த நாள், தம்பி உதயா பிறந்த நாள் என்று மாவட்ட கழகமே நாங்கள் தங்க மோதிரம் போட்ட கட்சியா இதை கட்சி ஆக மாற்றிக்கொண்டார்கள். பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் தங்க மோதிரம் என்று சொன்னால் இப்ப அரசு மருத்துவமனையில் பிறந்தாலும் மாற்றிக்கொண்டார்கள். நானே ஒரு விவசாயி, திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் 9 கிலோமீட்டர் தள்ளி போனால் என்னுடைய கிராமம் சேகூடலூர். நான் ஒரு விவசாயி விட்டு பிள்ளை, நானும் விவசாயி. முந்தைய தினம் கூட நான் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது நான் கரும்பு விவசாயி என்று நான் பேசினேன். கரும்புக்கு விலை எப்படி என்றதை பேசிக்கொண்டு தான் இருந்தேன். நான் ஒரு விவசாயி. தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள், நாங்கள் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு அதையும் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன். நாங்கள் சொல்லவில்லை, அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி என்று சொன்னால் 19,000 கோடி தேவைப்படும், அதனால் சொல்லி விவசாயிகள் மத்தியில் நாங்கள் மாட்டிக்கொள்ள தயாராக இல்லை. எங்கள் தலைவர் பொய்யான வாக்குறுதியை தரமாட்டார், செய்வதைத்தான் வாக்குறுதியாக கொடுப்பார் எங்கள் தலைவர் என்று சட்டமன்றத்தில் சொல்லிவிட்டு சொன்னேன். அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி என்று சொன்னீர்களே, இன்னைக்கு சிறு குறு என்று மாற்றிவிட்டு மொத்த விவசாயம் ரோட்டில் நின்று கொண்டு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு இந்த அரசாங்கத்தை எடுத்து போராடி கொண்டிருக்கிறான். சொன்னதை செய்யவில்லை என்று போராடுகிறான், சொன்னதை செய்யல. ஆக இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னால் ஒன்று, வெற்றி பெற்றதுக்கு பின்னால் ஒன்று என்று மாற்றி பேசுகிறார்கள்.
ஆனால் நான் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் போடப்பட்ட பட்ஜெட்டுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வெற்றி பட்ஜெட் போட்டுவிட்டோம், வெற்றி பட்ஜெட் போட்டுவிட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் திமுக சார்பாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறோம், அது வெற்றி பட்ஜெட் அல்ல, வெற்றி வெட்டான பட்ஜெட்டை போட்டுவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டீர்கள். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எனவே இந்த அரசாங்கத்தை பற்றி இதுவரைக்கும் போதும். இப்பதான் வந்திருக்கிறாங்க, பார்ப்போம், மக்களே புரிந்து கொள்வார்கள். எங்க ஏரியாவில் விசில் ஊதனெல்லாம் இப்ப வாயை மூடி நிற்கிறோம். நீ விசில் ஊதினான்னா பண்றான். நீ விசில் ஊதன கேள்விப்பட்டனாப்பா ஊதலையா? ஊதனம். இப்போ ஏன் ஊதனம் சொல்ல மாட்டான் தெரியுமா? நம்ம நினைச்சது ஒன்றும் நடக்கலையே, ஊதனாக நம்மளை ஊதிடுவாங்கன்னு அவன் ஊதனல் சொல்கிறான். தான் உண்மை. நான் இந்த அரசாங்கத்தை பற்றி நான் சொல்லிவிட்டேன். ஏதோ ஒரு சங்கடத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சில தாய்மார்கள், சில தம்பிமார்கள், சில விவசாய பெருமை மக்கள், சில தொழிலாளர்கள், இந்த ஒரு வார காலமாக பார்க்குறேன், அரசு அதிகாரிகள் கூட மன உளைச்சல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் எப்பொழுதும் அரசு அதிகாரி என்று சொன்னால் அவர்கள் திமுக பக்கம் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக பக்கம் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த முறை சில அரசு அதிகாரிகள் ஒரு மாற்றத்தை கருதி நாம தான் விசில் ஊதி பார்க்கலாம் என்று விசில் ஊதினார்கள். இன்றைக்கு விசில் ஊதியவர்கள் வாய்ப்பற்றி இன்றைக்கு இந்த சங்கடத்தை இந்த ஆட்சி நமக்கு தந்து விட்டதே என்று மன உளைச்சல்ல இருக்கிறார்கள். விசில் ஊதியது தவறு என்ற உணர்வு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல மனதிலே புழுங்கிக் கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது இன்றைக்கு. எனவே வருங்காலம் நம்முடைய காலமாகத்தான் இருக்கும், கழக ஆட்சி காலமாகத்தான் இருக்கும், திராவிட மாடல் ஆட்சி காலமாகத்தான் இருக்கும். இன்றைய தேதியிலிருந்து நாம் கங்கணம் கட்டி கொண்டு தேர்தல் பணி அல்ல, நம்முடைய கட்சியினுடைய கொள்கைகளை நாட்டு மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சியை நாம் என்னென்ன திட்டங்கள்லாம் செய்தோம் என்பதை மீண்டும் மக்களுக்கு நினைவேற்ற வேண்டிய நிறையிலே, நினைவூட்ட வேண்டிய நிறையிலே இருக்கிறோம். அந்த பணிகளை செய்வோம். மீண்டும் கோட்டையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி பரப்பதற்கு நாம் உழைப்போம். அதற்காக இன்றைக்கு தலைவர் நினைவு நாளிலே சபதம் ஏற்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த பகுதி கழகத்திற்கும் மாவட்ட கழகத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.